கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் கேஷவ் சார். வணக்கம். வணக்கம். தேசிய தலைவர் படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 2 வாரமா ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ குறிப்பாக பார்த்தோம்னா அந்த படத்துல காமராஜர் அவர்கள் வந்து இழிவா சில காட்சிகள்லாம் சித்தரிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு சத்திரிய சான்றோர் படைன்னு நினைக்கிறேன், அந்த கட்சியை சேர்ந்த ஹரிநாடர் என்பவர் வந்து இந்த படத்தை வந்து தடை செய்யணும். அதப்படி முத்துராமலிங்க தேவர் என்பவர் ஒரு வட்டார தலைவர், காமராஜர் அவர் வந்து சில கருத்துக்கள்லாம் அப்படி சொல்றதெல்லாம் தவறு, இந்த படத்துல பல்வேறு தவறான கட்சிகள்லாம் இடம்பெற்றிருக்கின்ற மாதிரியான கருத்துலாம் வைக்கிறாரு. ஹரிநாடர் கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்போ ஹரிநாடருக்கு வேற வேலையே கிடையாது. எந்த படம் வந்தாலும் போய் ஏதாவது வம்புழுக்கிறது, பிரச்சனையை கூட்டுறது, இலவை கூட்டுறது. என்ன இப்போ நான் என்ன சொல்றேன்னா, நீங்க பைசனையும் எதுக்குறீங்க, தேசிய தலைவரையும் எதுக்குறீங்க, கவின் படுகொலையில நீங்க ஒரு மோசமான கருத்தை பதிவு பண்றீங்க சமூக வலைதளத்துல. எல்லா சாதியவாத மதவெறி சார்ந்த சிந்தனைகளை, சாதி வெறிய, சாதிய ஒரு மனநிலைகளை இந்த இளைஞர்கள், மாணவர்கள், பெண்கள், இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்கள் மத்தியிலும் நீங்க தூண்டி விடுறீங்க. அந்த படன்ற கதைன்றது விடுங்க, அதை நம்ம அப்புறம் பேசிக்கலாம். இப்ப சாதியால அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பத்தி நம்ம பேசுவோம். ஓகே, இப்ப எல்லா சாதியிலுமே ஆணவ படுகொலை நடக்குதா இல்லையா? பட்டியல் சமூகம் மட்டும் கிடையாது, பிற்படுத்தப்பட்ட சமூகத்தையும் ஆணவ படுகொலை நடக்குதா இல்லையா? ஏழை பணக்கார வர்க்க வித்தியாசங்கள் இருக்கா இல்லையா? படிப்பறிவு இல்லாதவன், வேலை இல்லாதவன், கல்வி இல்லாதவன், வாய்ப்பு இல்லாதவன் எல்லா சாதியிலும் இருக்கானா இல்லையா? எல்லா சாதியிலும் ஏழை இருக்கானா இல்லையா? அவங்களுக்கு நீங்க என்ன செஞ்சீங்க? ஹரிநாடர் எல்லா சாதி தலைவருமே நான் கேட்கிறேன், ஹரிநாடர் மட்டும் கிடையாது, எல்லா சாதி தலைவருமே நான் கேட்கிறேன். ஆண்ட பரம்பரை, சத்திரியன், நான் யாரு தெரியுமா, மன்னர் பரம்பரை, வீர பரம்பரை, அந்த வகைரா இந்த வகைரான்றீங்களே. உங்க சாதியில் இருக்கக்கூடிய ஏழையை நீங்க என்ன பண்றீங்க? உங்க வீட்டுல இருக்க பொண்ணு கொடுப்பீங்களா? உங்க சாதியிலே நான் கேட்கிறேன், பொண்ணு கொடுப்பீங்களா? ஓகே, உங்க கலவரம் பண்றதுக்கும், நீங்க பிழைப்பு நடத்துவதற்கும், எம்எல்ஏ ஆகிறதுக்கும், எம்பி ஆகிறதுக்கும், நீங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கும், உங்களுக்கு ஒரு அடையாளம் கிடைப்பதற்கும், பாப்புலாரிட்டி கிடைச்சு நீங்க நல்லா இருக்கிறதுக்கு உங்க சாதி மக்களை, சாதி இளைஞர்கள், சாதி மாணவர்கள் நீங்க மிஸ்யூஸ் பண்றீங்க. இதான் உண்மை. எல்லா சாதி தலைவருமே நான் சொல்றேன், ஹரிநாடர் மட்டும் சொல்லல. பேருக்கு பக்கத்துல என்னங்க நாடாரு, நான் அந்த சாதி இந்த சாதி, நான் அந்த பரம்பரை இந்த பரம்பரை, ஏங்க அதை போட்டுக்கிறீங்க? அது நீங்க படிச்சு வாங்கின பட்டமாங்க? நான் கேட்கறேன். இப்ப நீங்க படிச்சு வாங்கின பட்டத்தை பிகாம், பிஎல், பிடெக், எம்பிபிஎஸ், எம்டிஎஸ், பிடிஎஸ் போட்டா பெருமை. ஓகே, நான் எந்த சாதியும் குறிப்பிட்டு சொல்ல வரல, இது எல்லா சாதிக்குமே பொருந்தும் என்னுடைய உரை. ஓகே, அதெல்லாம் பேர் பக்கத்துல ஜாதி பேரை போட்டுக்கிறீங்க, அது என்ன பெரிய என்ன பட்டமா இல்லைன்னா பெரிய பேர் பெருமையா? அது நான் கேட்கிறேன். ரொம்ப அவமானமா இருக்கு நமக்கு உண்மையிலே. எனக்கு வந்து என்னன்னா, இந்த 2025 இந்த 21ஆம் நூற்றாண்டுல சைனாவும், அமெரிக்காவும், ரஷ்யாவும், உலக நாடுகள், யூரோப்பிய நாடுகள், எல்லா நாடும் அவன் பாத்தீங்கன்னா வந்து ஏஐ, ரோபோட்டிக்ஸ், டெக்னாலஜி, இன்வெஸ்ட்மெண்ட், அப்புறம் எக்கனாமி, பேங்கிங், பினான்ஸ், எப்படி வேற லெவல்ல போயிட்டு இருக்காங்க. ஏஐ, ஃபியூச்சர், ரோபோட்டிக்ஸ், அது இதுன்னு போயிட்டு இருக்காங்க. உலகமே எங்கேயோ வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவங்க இந்த இந்தியாவில, இந்த தமிழ்நாட்டுல இன்னும் உட்காந்துக்கிட்டு நான் அந்த பரம்பரை இந்த பரம்பரை, வீர பரம்பரை, சத்திரிய பரம்பரை, சத்திரிய குலம், அந்த குலம் இந்த குலம், ஆண்ட பரம்பரை, கிண்ட பரம்பரை உட்காந்துக்கிட்டு எல்லா சோத்துக்கே வழி இல்லைங்க பல பேருக்கு. ஆனா ஆண்ட பரம்பரை, நான் யாரு தெரியுமா, அந்த சாதின்றாங்க. நமக்கு ரொம்ப வேதனையா இருக்கு நினைச்சாலே இதெல்லாம். ஏன்னா உலகம் எங்க போயிட்டு இருக்கு, நீ எங்கடா போயிட்டு இருக்க? இது ஹரிநாடர் மட்டும் சொல்லல, எல்லா சாதியிலுமே இந்த பஞ்சாயத்தை கூட்டுறவங்க இருக்காங்க. அந்த மக்களை ஏமாத்தி வஞ்சித்து பிழைத்து அட்டை உறிஞ்சுற மாதிரி அந்த மக்களுடைய வாழ்க்கையை உறிஞ்சிவங்க எல்லாம் வாழ்றாங்க. நமக்கு ரொம்ப மனசுக்கு வேதனையா இருக்கு. நமக்கு நீங்க நல்லது சொல்லி தரீங்க அவங்க சமூக இளைஞர்களுக்கு, படிடா, டிகிரி வாங்கடா, வேலைக்கு போடா, சம்பாரிடா, குடும்பத்தை பாருடா, அப்பா அம்மா பாருடா, அக்கா தங்கச்சியை பாருடா, நீ திருமணம் பண்ற வாழ்க்கையில வாழ்க்கையை பாடுறா, சம்பாரி, பொழப்ப பாடுறா, தொழில் பண்றா, பெரிய லெவல்ல சாதிடா வாழ்க்கைன்னு சொல்லி தரீங்களா? நீங்க கலவரம் பண்ண சொல்லி தரீங்க, நீங்க பிரச்சனை தூண்ட சொல்லி தரீங்க உங்க இளைஞர்களுக்கு. எவ்வளவு பெரிய இந்த நாட்டுல தோழர் காதல் திருமணம் பண்ண முடியுமா? முடியாது. ஜாதி வருது, அந்த இடத்துல மதம் வருது. அரேஞ்ச் மேரேஜ் பண்ண முடியுமா? அதுவும் முடியாது. அதுல நீ ஜாதி இருக்கா, பணம் இருக்கா, நீ இருக்கிறவன் இல்லாதவன் பிரிக்கிறாங்க. எவ்வளவு ஆணவ படுகொலை நடக்குது. ஆணவ படுகொலையால எல்லா ஜாதியும் தான் தமிழ்நாட்டில் பாதிக்கப்பட்டிருக்கு, மறுக்க முடியுமா? பிற்படுத்தப்பட்ட சாதி எல்லாரும் தான் ஆணவ படுகொலை பாதிக்கப்பட்டிருக்காங்க. சொந்த சாதிக்குள்ளே ஆணவ படுகொலை பண்றான், நடக்குதா இல்லையா? சொந்த சாதி பொண்ணையா கல்யாணம் பண்ண முடியுமா? லவ் பண்ணி ஆணவ படுகொலை பண்றான். இப்ப ஆணவ படுகொலையால பாதிக்கப்படுறது பட்டியல் சமூகம் மட்டும் கிடையாது, பட்டியல் சமூகம் பாதிக்கப்படுது, எல்லா சாதியும் தான் பாதிக்கப்படுறான். இதுக்கு நீங்க என்ன விடை சொல்ல போறீங்க ஹரிநாடர்? நான் கேட்கிறேன். பட்டியல் சமூக படுகொலை வெளியே தெரியுது, அவ்வளவுதான். அதான் பட்டியல் சமூகத்துக்குள்ளே ஆணவ படுகொலை நடக்குதா இல்லையா? ஓகே, பிற்படுத்தப்பட்ட சாதிக்குள்ளே ஆணவ படுகொலை நடக்குது. ஆண்டவ பரம்பரைக்குள்ளே ஆணவ படுகொலை நடக்குதா இல்லையா? ஆண்ட பரம்பரைக்குள்ள, ஆண்ட சத்திரிய பரம்பரைக்குள்ளே நடக்குதா இல்லையா ஆணவ படுகொலை? அப்ப இதுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க? இதை நீங்க தட்டி கேட்டிருக்கீங்களா என்னைக்காவது? ஓகே,
இப்ப காமராஜர், பசுமன் முத்துராமலிங்க தேவர், இமானுவேல் சேகரன் 3 பேருமே என்னைய பொறுத்தவரை தமிழக அரசியல் வரலாற்றில் ஒப்பற்ற தலை சிறந்த தலைவர்கள். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சில பேர் மாற்று கருத்து இருக்கலாம், மாற்று கருத்துக்கள் எல்லாருமே விமர்சனம் இருக்கும். அதெல்லாம் தலையிட விரும்பல, தேவையில்லை, அது நமக்கு தேவையில்லை இப்போதைக்கு. இவர்கள் சொன்ன நல்ல கருத்துக்களை நீங்க என்னைக்காவது இந்த சமூகத்தை அமல்படுத்திருக்கீங்களா? இந்த 3 தலைவர்களுமே எவ்வளவு நல்ல விஷயம் சொல்லியிருக்காங்க. அவங்க மேல பல விமர்சனங்கள் இருக்கு, அதை நீங்க ஓரமா வைங்க. நல்ல விஷயங்கள் இவங்க சொல்றதை என்னைக்காவது சமூக மக்கள்கிட்ட போய் சொல்லியிருக்கீங்களா? இமானுவேல் சேகரனோ, காமராஜரோ, பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயாவையோ நீங்க தமிழக அரசியல் வரலாற்றில் நீங்க எங்கேயுமே நீங்க பிரிச்சு பார்க்க முடியாது. அவங்க 3 பேர் இல்லாம தமிழக அரசியல் வரலாறு கிடையாது. ஒவ்வொரு விதத்துல அவங்க பங்களிப்பு செலுத்தியிருக்காங்க இந்த நாடு முன்னேறுவதற்கு. அவங்க சொன்ன நல்ல கருத்துக்களை இந்த இளைஞர்கள், மாணவர்கள், மக்கள்கிட்ட போய் நீங்க சேர்த்திருக்கீங்களா? யாராவது சாதி தலைமை சேர்த்திருக்கீங்களா? சேர்க்க மாட்டீங்க. ஏன்னா நீங்க பிழைப்பு நடத்துறோம். இவங்க எல்லாருக்குமே தோழர், எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும், காசு பார்க்கணும், சொகுசு வாழ்க்கை வாழணும், பணம் பல கோடியை சேர்க்கணும், ஆடம்பரமா இருக்கணும். அதுக்கு இந்த சாதியை வச்சு இந்த மக்களை ஏமாத்தி இளைஞர்களை ஏமாத்தணும். அதுக்கு ஒரு தலைவர் பேனர்ல பக்கத்துல ஜாதி அடையாள பேரை போட்டுக்கிறது வெக்கமா இல்லையா? நான் என்ன கேக்குறேன்னா, இதெல்லாம் நமக்கெல்லாம் யோசிச்சு பாருங்க தோழர். இந்த மாடர்ன் உலகத்துல எப்படி நீங்க வாழ்றீங்க? மனிதனுக்குள்ளேயே வேலி போட்டுக்கிறீங்க. அதான் தோழர் பைசன் படத்தை எதுக்குறாங்க தோழர். அந்த படம் என்ன சொல்லுது? மனிதனுக்குள்ளேயே நீ வேலி போடுற, ஒடுக்குமுறை இருக்குது, அடக்குமுறை எல்லா இடத்துலயுமே இருக்குது. பைசன் படத்தை இந்த ஹரிநாடர் எதுக்குறாரு. எவ்வளவு மோசம் பாருங்க. இப்ப தென் மாவட்டமே பைசனை கொண்டாடுது. இப்ப ஜாதி, மொழி, இன பேதம் கடந்து எல்லாத்தையும் கடந்து தென் மாவட்டம் கொண்டாடுது. இந்தியா முழுக்க பைசனை கொண்டாடுறாங்க, உலகமே கொண்டாடுறாங்க பைசனை. ஹரிநாடர் உட்காந்து எதிர்த்துக்கிட்டு இருக்காரு. எல்லா ஜாதிக்காரன், ஜாதி வெறி பிடித்த, மத வெறி பிடித்த அனைவருமே பைசன் எதுக்குறாங்க. நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. கவின் மேட்டர்ல இவர் நிலைப்பாடு என்ன, இவர் எப்படி பேசினார் யோசிச்சு பாருங்க. அந்த பையன் 1.5 லட்சம் சம்பாதிக்கிறாரு. அந்த பையன் கஷ்டப்பட்டு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து படித்து முன்னேறி வேலை வாங்கி நீங்க 1.5 லட்சம் சம்பாதிச்சு ஒரு பொண்ணை காதலிக்கிறாரு. யாருக்கு ஆச்சா உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? இது மனிதன், அவன் தகுதியை வளர்த்துக்கிட்டான், அவனுக்கான வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிறான். உங்களுக்கு என்ன பிரச்சனை நான் கேட்கிறேன். அப்ப எப்படிப்பட்ட சமூகத்தை நீங்க வாழ்றீங்க? இந்த சமூகத்தை நீங்க எங்க கொண்டு போறீங்க? மோசமான இடத்துக்கு நீங்க கொண்டு போறீங்க இந்த இளைஞர்களை, மாணவர்கள், இந்த சமூகத்தை. அதான் இவங்க எல்லாருமே நான் தான் கேட்கிறேன். உங்க சாதியிலே ஏழைகளுக்கு நீங்க என்ன பண்ணீங்கன்னு நான் கேட்கிறேன். ஏழைகளை முன்னேற்றினீங்கன்னா, ஏழையை ஒதுக்கி வைக்கிறீங்க உங்க சொந்த சாதிக்குள்ளேயே. எல்லா ஜாதி தான் நான் சொல்றேன். அருணாடரை பத்தி நான் பேசணும். அருணாடரை தொட்டு நான் என்ன பேசுறேன்னா எல்லாருக்கும் பொதுவா பேசிட்டு இருக்கேன். தயவு செய்து இந்த மாதிரி தேவையில்லாத பிரச்சனைகளை சமூகத்துல கிளப்பாதீங்க. என்ன பழைய கதைகளை விட்டுருங்க. இல்ல அவர் வட்டார தலைவர் சொல்ற நம்ம எப்படி பார்க்கலாம் தோழர்? அதான் தோழர், எல்லா சமூகத்தின்குள்ளே, தமிழ் சமூகத்துக்குள்ள எல்லாருக்குள்ளயுமே ஒரு காழ்ப்புணர்ச்சிகள் இருக்கு, வேறுபாடுகள் இருக்குது, ஒத்த கருத்து இல்ல, முரண்பாடுகள் இருக்கு. அதை ஊதி பெருசாக்காதீங்கன்னு நான் சொல்றேன். தேவையற்ற வார்த்தையை விடாதீங்க. எந்த சமூக தலைவரையுமே நிந்திக்காதீங்க. யாரையுமே சொல்றேன், எந்த சமூகமா இருந்தாலும் சரி, எல்லா தலைவருமே போட்டுதலுக்குரியவர்கள் என்னைய பொறுத்தவரை. நீங்க அப்படி நிந்தித்து பேசி துவேஷமான வார்த்தைகளை வெளியே விட்டு பிரச்சனையை, கலவரத்தை, வன்முறையை தூண்டாதீங்க. இதான் என்னுடைய கருத்து. ஏன்னா நீங்க நல்லதை எடுத்துக்கோங்க, பிடிக்கலன்னு விட்டுருங்க. எதுக்கு நீங்க அதை பத்தி பேசுறீங்க? படம் ஒரு கற்பனை. தியேட்டருக்குள்ள போறோமா, படத்தை பாக்குறோமா, நல்லா என்ஜாய் பண்றோமா, போறோமான்னு இருக்கணும். சும்மா அதை முடிச்சு உட்காந்துக்கிட்டு அதுல அது சரியில்லை, இது சரியில்லை, இப்படி இருக்கு, அப்படி இருக்குன்னு பேசக்கூடாது. இல்ல அது காமராஜர் இழிவுபடுத்திட்டாங்கன்னு சொல்றாரு. எங்க இழிவுபடுத்தினாங்க காமராஜரை? காமராஜர் யாரும் இழிவுபடுத்த முடியாது. எந்த தலைவர்களை யாரும் இழிவுபடுத்த முடியாது. நீங்க பிரச்சனையை தூண்டி விட்டு நீங்க தான் இழிவுபடுத்த போறீங்க தலைவர்களை. தயவு செய்து பண்ணாதீங்க, பிரச்சனையை தூண்டாதீங்க, விட்டுருங்க. படத்தை படமா பாருங்க, ரொம்ப போட்டு அதுக்குள்ள போகாதீங்க. இப்ப என்னன்னா, இவருக்கு என்னன்னா சொல்ல, அரசியல் பண்ணணும். அரசியலுக்கு ஜாதி தேவைப்படுது. அப்ப ஜாதி உணர்வு தூண்டணும், அப்பதான் அரசியல் பண்ண முடியும். பழையன கழிதலும் புதியன புகுதலும் தான் வாழ்க்கை. பழச மறந்துருங்கன்னு நான் சொல்றேன். கசப்பான விஷயங்களை பேசாதீங்க, உண்மைகளை பேசாதீங்க, தேவையற்ற உண்மைகளை. தேவையற்ற உண்மைன்னு ஒண்ணு கிடையாது. நான் சொல்றேன், தேவையில்லாத விஷயங்களை பேசாதீங்கன்ற நான். இப்ப சமத்துவ சமதர்ம சமுதாயம் தான் நமக்கு வேணும். ஜாதி வேணாம், மதம் வேணாம், எதுவும் நமக்கு வேண்டாம். கல்வி, வேலை வாய்ப்பு, பொருளாதாரம், சுகாதாரம், இதுதான் மனித வாழ்க்கை. இல்ல இப்ப ஹரிநாடார் தான் சார்ந்த மக்களுக்காக எந்த ஒரு நன்மையும் பண்ண முடியாம இந்த மாதிரியான ஒரு சர்ச்சையின் மூலமா நான் வளர்ந்துக்கலாம், என் பின்னாடி ஒரு கூட்டத்தை திரட்டுறேன்னு பார்க்கலாம். அது நீர்த்து போயிடும், காலப்போக்கில் நிக்காது. என்னைய பொறுத்தவரை எல்லா மக்களையும் நம்ம அரவணைச்சு போக கத்துக்கணும். எந்த சாதி மக்களா இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாரையும் அரவணைச்சு, எல்லாரும் நம்ம சகோதரன் சகோதரி, எல்லாருமே நம்ம குடும்பம். நம்ம எல்லாம் தமிழர்கள், தமிழர்கள் அனைவரும் ஒரு குடும்பம். அப்படி நம்ம பார்த்தா தான் இங்க பிழைக்க முடியும். நான் கேட்கிறேன், உங்களுடைய உடை, உங்களுடைய ஷூ யார் தச்சு போடுறா? பார்த்துருக்கீங்களா? நீங்க சாப்பிட்ற சாப்பாடு விவசாயம் பண்றேன் தோட்டத்துல, யாரும் நீங்க பார்த்துருக்கீங்களா? அவன் எந்த சாதின்னு பார்த்து தான் சாப்பிட்றீங்களா? இவன் எந்த சாதிக்காரன் ட்ரெஸ் நஞ்சான்னு தான் ட்ரெஸ் போடுறீங்களா, பேண்ட் போடுறீங்களா, ஷூ போடுறீங்களா? எந்த சாதிக்காரன் பண்ணலாம்ல.
அங்க மட்டும் உங்க ஜாதி வர மாட்டேது. இப்ப ஆஸ்பத்திரியில போய் அட்மிட் ஆறீங்க உடம்பு இல்லைன்னு, ஓகே, ரத்தம் கேட்கறப்ப ஏன் ஜாதிக்கு ரத்தம் கொடுன்னு கேட்பீங்களா? சொல்லுங்க நீங்க. சொல்ல மாட்டோம். இப்ப எந்த சாதிக்கு ரத்தம் கொடுத்தாலும் வாங்கி போட்டுக்கிறீங்களா உயிர் பிழைக்கிறதுக்காக? அப்ப எங்க சாதி வந்துச்சு நான் கேட்கிறேன். அப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, தயவு செய்து சாதி மதவெறியை வச்சு இந்த சமூகத்தை பிளக்காதீங்க. தமிழ் சமூகத்தை நம்ம எல்லாருமே தமிழர்கள், நம்ம எல்லாரும் சமம். தமிழன்ல எவனுக்கு ஜாதியே கிடையாது. உண்மையான பச்சை தமிழன் ஜாதியை பத்தி பேச மாட்டான், ஜாதியை தூக்கி பிடிக்க மாட்டான், ஜாதி வெறி மதவெறியை தூக்கி பிடிக்க மாட்டான். ஓகே, இதுதான் உண்மை. இப்ப இவர் பேசின கருத்தை வந்து பல்வேறு நபர்கள் வந்து பின்வாங்கணும், மன்னிப்பு கேட்கணும்னு சொல்றாங்க. நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? தோழர், நான் என்ன சொல்றேன்னா, தயவு செய்து வந்து தவறான கருத்துக்களை பதிவு பண்ணாதீங்க. மன்னிப்பு நீங்க கேளுங்க, கேட்காம போங்க. ஓகே, அது ஏன் எனக்கு அதுல கருத்து சொல்ல விருப்பம் இல்லை. தவறான விஷயங்களை பதிவு பண்ணாதீங்க. ஓகே, ஜாதிய மோதல்கள், ஜாதிய கலவரங்களை தூண்டாதீங்க. எல்லாருமே சகோதரன் சகோதரியா நல்லா நிம்மதியா வாழ்ந்துகிட்டு பொழைச்சிக்கிட்டு இருக்கோம். படிக்கிறோம், நீங்க வேலைக்கு போறோம், சம்பாதிக்கிறோம், பொழப்பு நடத்துறோம். எல்லாரும் சகோதரனா இருந்து எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி நல்லா இப்ப தமிழ் சமுதாயம் இப்பதான் நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. பழையதெல்லாம் மறந்து இருக்கோம். பழைய விஷயங்களை தூண்டாதீங்க தயவு செய்து. இந்த ஜாதி சங்கங்கள் தான் அந்த விஷயத்தை பண்றாங்க. ஜாதி சங்கங்களை தடை பண்ணுங்கன்ற தமிழ்நாடு அரசு நான் ஏன் தடை பண்ணாம இருக்காரு முதலமைச்சர் அவர்கள்? நான் முதலமைச்சர் ஒரு கோரிக்கை வைக்கிறேன், தாழ்மையான கோரிக்கை நான் வைக்கிறேன். தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின், துணை முதலமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் நான் வைக்கக்கூடிய கோரிக்கை, ஜாதி சங்கங்களை தடை பண்ணுங்க, ஜாதி தலைவர்களை தடை பண்ணுங்க. ஜாதி வெறியும் ஜாதி ஆணவ பேச்சு, ஆணவ படுகொலை பண்றவன், ஆணவ படுகொலைக்கு சட்டம் இயற்றுவதற்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் தமிழ்நாடு அரசுக்கும், தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கும், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கும். இன்னொன்னு என்ன இந்த காணொலி மூலியமா கோரிக்கை வைக்கிறேன்னா, ஜாதி சங்கத்தை தடை பண்ணுங்க. ஜாதி ஆணவ பேச்சு, ஜாதி வெறி பேச்சு, மதவெறி பேச்சு பண்ணக்கூடிய ஜாதி தலைவர்களை குண்டாஸ் போட்டு தூக்கி உள்ள வைங்க, அரெஸ்ட் பண்ணுங்க. நான் சொல்றேன், ஜாதி தலைவர்களை கைது பண்ணாதே அதுக்கெல்லாம் முடியும். ஆமா தோழர், நீங்க சட்டத்தின் முன் நிப்பாட்டுங்க. ஜாதி வைத்து மிஸ்யூஸ் பண்றவங்க, ஜாதி வெறியை தூண்டுபவர்கள், மதவெறியை தூண்டுபவர்களை கைது பண்ணுங்கன்ற நான். ஓ, அந்த வகையில கரிநாடக கைது செய்யப்படுகின்றதா? இப்படி சொல்ல தோழர், யார் பேசினாலும் பண்ணுங்கன்ற நானு. இப்ப நான் என்ன கோரிக்கை வைக்கிறேன்னா, தயவு செய்து சாதிய முதல்ல தூண்டாது, ஓகே, மத முதல்ல தூண்டாதீங்க. நம்ம எல்லாருமே சமத்துவமா, சமதர்மமா, ஒற்றுமையா, எல்லாருமே தமிழர்கள் நம்ம எல்லாம் ஒற்றுமையா வாழணும்ன்றத என்னோட கருத்து. ஓகே, யார்கிட்டையும் எந்த ஏற்றத்தாலும் இருக்கக்கூடாது. அதை தயவு செய்து அதற்கான வேலைகளை அரசு பாருங்க. ஜாதி சங்கங்களை முதல் தடை பண்ணுங்க. ஜாதி சங்கங்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பெரிய பிரச்சனையா இருக்கு. இளைஞர்கள் மாணவர்களை மிஸ்கைட் பண்ணுது, தவறான பாதையில கொண்டு போகுது. இந்த இளைஞர்கள் மாணவர் படிக்க போக மாட்டான், வேலைக்கு போக மாட்டான், சம்பாதிக்க போக மாட்டான், ஸ்கூலுக்கு போக மாட்டான், காலேஜுக்கு போக மாட்டான், நூலகத்துக்கு போக மாட்டான், அரசு பணிக்கு போக மாட்டான், ஜாதியின் பிடிச்சி உட்காந்துருக்கேன் ரோட்ல. ஜாதி சங்கங்களை தடை பண்ணுங்க. ஜாதி தலைவர்கள் தயவு செய்து வந்து பக்குவப்படுத்துங்க. நீங்க முற்போக்காருங்க, அம்பேத்கரிய பெரியாரிய மார்க்சிய கருத்தியல் அதுதான் சொல்லிட்டு இருக்காங்க, படிங்க படிங்க. ஏன் படிக்க மாட்டீங்க? அம்பேத்கரிய பெரியாரிய மார்க்சிய கருத்தியல் இந்த தலைவர்கள் இயங்குனாங்கன்னா அந்த சமூகம் நல்லா இருக்கும். அந்த கருத்தியலுக்கு எதிராக நீங்க இயங்குறீங்களே, அங்கதான பிரச்சனை வருது. ஜாதி வெறி மதவெறி ஒன்னையும் அழிக்கும், உன் சமூகத்தையும் அழிக்கும், நாட்டை அழிக்கும், வீட்டை அழிக்கும், எல்லாரையும் அழிக்கும்ன்றதான் என்னுடைய கருத்து. நன்றி.